என்னடா பாய்ஸ் ரீட் பண்ணவங்க மறுபடியும் வந்துட்டாங்க நினைக்கிறீங்க? செஃப் வந்து இது சில்லி வைக்கிறேன், அதனால சில்லி வைக்கிறதுக்கு செஃப்புக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எண்ணெயில வடச்சட்டியில ஆவி பறக்குதா, ஆனா அதுல நம்ம எண்ணெய் ஊற்றணும், நம்மளே ஊற்றிடலாம். ஊத்திருங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பண்றாங்களே, எப்படின்னு தான் தெரியல. எல்லாம் செஃப்போட ட்ரைனிங். கடந்த 10 வருஷமா நான் இவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் இவங்க சில்லியே கத்துக்க போறாங்க. அவங்களுக்கு வயசே 16 தான், 6 வயசுல எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஐயோ ஐயோ அத்தனையும் போய். ஓகே, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா என் அசிஸ்டன்ட் முன்னாலே சொல்லி சில்லி பாத்தீங்கன்னா நான் வந்து பெரட்டி வைக்க சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வறுத்தா மட்டும் போதும். அதுக்குன்னு உடனே போட்டுறாதீங்க, எண்ணெய் இன்னும் காயல. இன்னும் சைட்ல ஒரு கை வந்த மாதிரி பார்த்தேன். உப்பு பார்க்கணும் இல்லைங்களா வறுக்கிறதுக்கு முன்னாடி? அதை உப்பு பார்க்குற செஃப். ஓகே, ஓகேங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இனிமே செஃப் உங்களை கண்டினியூ பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சில்லி போட்டுடலாம். ஒரு ஃபோன் இருந்தது, அதை பார்த்துட்டு வரக்குள்ள பார்த்தா அது கட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்ம இது அது பேர் என்ன, சூடாயிடுச்சான்னு பார்த்துடலாம். இருங்க, உடனே ஒரு டெமோ பீஸ். சூடாயிடுச்சே, போட்டுருவோம். அதுக்கு நிறைய போட்டுறாதீங்க, அது பேர் என்ன, எடுத்துக்காது, ரொம்ப வதங்கி தராது, சரி வறுத்து தராது. பக்கத்துல பாருங்க, ஒருத்தவங்க ஆவியில வேகுறாங்க. அவங்க நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். சாரி, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம திறந்து பார்ப்போம். ஓகே, வெந்துட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம், இதை வறுத்து நம்ம எதுல கொட்டுவோம்? கீழே கொட்டுவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். ஒரு பாருங்க, நல்லா அது பேர் என்ன, பொரிஞ்சு வருது. இனி இது வேகணும். அதுக்குள்ள நம்ம குழம்பு வந்துட்டு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துருவோம். எங்க அம்மா வேற, சாரி எங்க அசிஸ்டன்ட் வேற ரொம்ப வத்த வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போயிருக்காங்க. கொஞ்சம் வதக்கி மட்டும் விடும், கலக்கி மட்டும் விடும். வாருங்கள். ரெண்டு மூணு துணிகள் என் மேல பட்டுருச்சு டப்பு டப்புன்னு. இதனால நான் சில்லி பொறுக்கிறதுக்கே வரதில்லை, எண்ணெயில பொரிக்கிறதுக்கே நான் விரும்ப மாட்டேன். அதாவது சாப்பிட பிடிக்கும், பட் வறுக்க பிடிக்காது. பாருங்க,
நல்லா அதாவது வந்துருச்சு. இப்போ பாருங்க, அது பண்ணிட்டோம். இன்னும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம வந்துட்டு அதை போய் பார்ப்போம். பாருங்க, வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்க கைஸ், அப்பையிலேருந்து நான் எங்கேயாவது நின்றுட்டே இருக்கேன். முடிஞ்ச பாடம் காணும். நானும் நின்று காலெல்லாம் வலிக்குது. ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே. உங்கள் வீட்டில் என்னென்ன டிஷ்ஷஸ் செஞ்சாங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போய் பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டு பின் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இதாகிடுச்சு. எடுத்துருவோம். ஒரு நிமிஷம், என் அசிஸ்டன்ட் கூப்பிட்றாங்க, போய் தந்த. இதுதான் கேட்குறாங்க, நான் போய் கொடுத்துட்டு தரேன். வந்துட்டேன். கிரேவி வந்துட்டு நல்லா வந்துட்டு சுண்டிடுச்சு. சுண்டலை ஒரு அளவுக்கு இருக்கு பாருங்க. நான் செஞ்சது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்.
எங்க அப்பா தான். இந்த சைடு யாரோட சத்தம் வருதுன்னு இந்த சைடு திரும்பிட்டு இந்த சைடு பாக்குறேன். அப்பா கேமரா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியே ஆட்டை போட்டு போறாரு எங்க அப்பா சில்லிய. பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை நாடகம் ஓடிட்டு இருக்கு. அந்த நாடகத்துக்கு நானு எங்க குடும்பமே ஃபேனு. அதுல அந்த முத்து கேரக்டர், மீனா கேரக்டர், அவங்கதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவங்கெல்லாம் என்ன கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் விஜய் டிவியில நாங்க ஆல்மோஸ்ட் விஜய் டிவி தான் பார்ப்போம். நீங்க எந்த டிவி பார்ப்பீங்க? அவங்கெல்லாம் என்னென்ன கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, இந்த பேட்ச் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். வேகணும். வெந்துட்டாங்க, எடுத்துருவோம். வேகுது, வேர்க்குது, தெரியுதா? கிச்சனுக்குள்ள வர்றதே எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னு கேட்டீங்கன்னா சமைக்கிறதுனால இல்லை, இந்த வெந்து ஊத்துறதுனாலயே நான் வரமாட்டேன் கிச்சனுக்குள்ள. இருங்க, எங்க அசிஸ்டண்ட்டை போயிட்டு கிரேவியை ஆஃப் பண்ணிடலாமான்னு கேட்டு வந்துடுறேன். கேட்டதுக்கு சிக்கன் சாப்பிட்டு போட்டியான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். சரி சாப்பிட்டு பார்த்துட்டு வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணின்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கேன். இன்னும் சிக்கனையே காணுங்க. இல்லை பெரிய பெரிய நம்மளுக்கு ஏற்ற பீஸு, அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இதோ வரேன். வெளியே இருக்காமா? அப்ப புறா ஏதோ வெளியே இருக்கிறாமா. ஓகே, வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இனி சிக்கனை மட்டும் வறுத்துட்டு முடிச்சா அவ்வளோதாங்க. தண்ணி தாக வேற அடிக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. எங்க வீட்டுல வேற நல்ல தண்ணி வந்துருச்சுங்க. பாருங்க, எங்க பாட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு இது சாப்பிட போறோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.